இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நாங்க ஏஐ யூஸ் பண்ற பிளேசஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரிவ்யூஸ்லாம் அதை விட்டுருங்க. இன்டர்னல் ரிவ்யூஸ் நாங்கள் இன்டெலிஜென்ஸ் அசஸ்மெண்ட் பண்ணுறதுலாம் வி கேனாட் டெல் அவுட் சைட். அவுட் சைடுக்கு பார்த்தா கேமரா ஆக்சுவலி வி காட் கேமராஸ், சிசிடிவி கேமராஸ், ஃபேஸ் ரெகக்னேஷன்ஸோட இருக்கக்கூடிய சிசிடிவி, அதுலலாம் இப்போ நியூ ஏஐ டெக்னாலஜியோட கேமராஸ் இருக்குது. ஸோ அதை தான் நான் வி ஆர் ஸ்டார்டட் இன்ஸ்டாலிங். அதில் என்ன அட்வான்டேஜ்னா எங்களுக்கு முதல்ல நம்ம ஃபேஷியல் ரெகக்னேஷன் போட்டு அந்த கேமராஸ் பார்க்கும்போது வி ஹேவ் டு மேனுவலி இந்த கம்ப்யூட்டர் வி ஹேவ் டு செக். நவ் ஏஐ கேமராஸ் ஆர் கமிங் இன். இப்போதான் கம்மிங் இன். அது வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த டிடெக்ஷன்ஸ் கிவ்ஸ் அன் அலார்ம். அதில் ஒன்று பார்த்துருப்பீங்க, இந்த சேப்பாக் ஸ்டேடியத்தில் வி புட் ஒரு சென்னை சிங்கம்னு ஒன்று போட்டு வி ஆர் ஃபாலோயிங். அதில் வந்து வி யூஸ் தி ஏஐ கேமராஸ். ஆல் 64 cameras ஏஐ கேமராஸ் வாட் எவர் வி வாண்டட். யார் ஒரு ரெட் கேப் போட்டு போகிறவங்கலாம் காமினா எல்லாம் காமி. someone who is carrying a bag னா எல்லாம் காமி. So now we have started using it. It's coming in a good way. சார், முதல்ல நியூஸ் ஆங்கிள் ஃபர்ஸ்ட் ஒரு 4 கொஸ்டின் கேட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ஆஃப்டர் கட் போயிடலாம். சார், நாடு முழுவதும் போர் பதற்றத்தின் காரணமாக கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. சென்னையில எந்த அளவு கண்காணிப்புகள் கூடுதலா, எந்தெந்த இடங்கள்ல கண்காணிப்பு? நேற்று இந்த ஊர்காவல் படையோட பாசிங் அவுட் பரேடு அதில் இதே கேள்வி கேட்டாங்க, சொல்லியிருக்கிறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் சென்னை பெருநகரத்துக்கு ஸ்பெசிபிக் த்ரெட்னு சொல்லுவாங்களே, அது எதுவுமே கிடையாது, வரல. இருந்தாலும் நம்ம பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல இருக்குது நிறைய இடங்கள். நம்ம மால்ஸு, தியேட்டர்ஸு, இந்த வீக்கெண்ட்ஸில் பார்த்தா பீச்சு, இங்கெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் கண்காணிப்பு அதிகப்படுத்தியிருக்கிறோம். அதாவது மக்களோட மக்களாக காவலர்கள் மஃப்டிலையும் இருப்பாங்க, ஏதாவது சஸ்பீஷியஸ் கேரக்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு. பொதுமக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தணும், யூனிஃபார்ம்ல இருக்கிறாங்க, அதை இந்த சிட்டியில் பார்க்குறீங்க. அதே மாதிரி வெஹிக்கிள் செக், பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணாமல் வெஹிக்கிள் செக்கு போட்டிருக்கிறோம். நமக்கு அலர்ட்ஸ் வரும் பொழுது, அதாவது இன்ஃபர்மேஷன் வரும் பொழுது அந்த இடத்துல இன்டென்சிஃபை பண்ணுறதுக்காக அவங்க போட்டு வச்சிருக்கோம். ஒன் மோர் क्वेश्चन சார், வழக்கமா இந்த பாம் த்ரெட் அப்படிங்கிறது வழக்கமா வரக்கூடிய ஒன்று. ஆனா இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த பாம் த்ரெட்னா எப்படி நீங்க கையாளுறீங்க சார்? பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் வருது எங்களுக்கு, சேப்பாக்கோட ஒரு இமெயில் வருது இல்லையா, எங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன்ல இமெயில்ஸ் வரும். எங்கேருந்து வருது, எந்த வெப்சைட்லேருந்து வரதை வச்சுட்டு அதில் நாங்கள் வில் மேக் சம் அனாலிசிஸ். அது பண்ணும்பொழுது அந்த த்ரெட் எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக் த்ரெட்டு இல்லை அப்படிங்கிறது எங்களால் கண்டுபிடிக்கும்.